சிலருக்கு வறுமை உடையவர்கள் கல்வி கற்பதினால் அது சிரவாமல் போய்விடுகிறது. ஒரு பணக்காரர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஏனென்றால் ஏழ்மைப்பட்டவர்கள் ஒரு மருத்துவத்துறைக்கோ அல்லது மிகப்பெரிய பட்டயம் கல்லூரி படிப்பிற்கோ செல்ல வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் இன்றைக்கு மிக முக்கியமாக வேண்டியிருக்கிறது. அந்த ஏழ்மைப்பட்டவர்களுடைய கல்வி, அவர்கள் அறிவிருந்தும் கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தும் கூட அவர்களால் ஏன் கற்க முடியவில்லை என்று சிந்தித்து பார்க்கின்ற போது அவர்களுடைய கல்வி வறுமையின் கண் அது வெளிப்பட முடியாமல் போய்விடுகிறது. அவர்களுடைய உடை, நடவடிக்கைகள், அவர்கள் வாழ்கின்ற சூழல், இவைகளெல்லாம் கூட கல்வி ஒருவனுக்கு உறுதுணையாக அழகாக அமைய வேண்டும் என்பது விரும்பியிருக்கிறார். அதனால் இளம்பட்டார் ஏழ்மையுடையவர்களுடைய கல்வியானது இன்றைக்கு நலம்பாடு இல்லாமல் அதை வீணாக போகிறது. ஒரு மனைமகள் அவள் மாண்பிலனாக இருந்தாலும் கூட அவனுடைய மணமகள் நல்லறம் போன்றது எப்படி வெளிப்படாமல் இருக்குமோ அதை போன்றது என்பதை காட்டுகின்றார். எத்துணைய வேணும் இளம்பட்டார் கல்வி இணைத்துணையும் சீர்பாடிலவாம் மனைத்தக்கால் மாண்பிலாயின் மணமகள் நல்லறம் பூண்ட குலப்படா போல் என்று காட்டுகிறார். ஆகவே ஒரு மனைவி எந்த அளவிற்கு கணவனோடு மனைத்தக்கால் மாண்பிலனாயின் என்று வள்ளுவ பெருமகனாரும் காட்டுகின்றார். ஆனால் இவனுடைய அறங்கள் அல்லது ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் போற்ற வேண்டுமேயானால் இல்லறத்திலே இருக்கின்ற அவர்களும் நல்லறமாக இருந்து வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த வாழ்க்கை சிறக்கும். அதே போன்றுதான் கல்வியானது என்பதை காட்டுகின்றார். இந்த பொருளின்பால் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு ஈடுபாடானது எப்படியெல்லாம் இந்த அமைந்திருக்கிறது என்பதை காட்டுகின்றார்.